ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட மாமன்னர் வீர பிரதாப ராஜா பரார் பரார் பரார். ஐயோ மன்னா, ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜாதிராஜ ராஜ கம்பீர. நான் சொல்றேன் பாத்தியா? யாரா சொல்லணும்? மன்னிச்சிடுங்க மன்னா. ஏண்டா லேட்? அது மன்னா, வரும்போது குறுக்க புலி வந்துச்சு. எனக்கு எதிரல புலி. புலிக்கு எதிரல நான். அது என்ன பார்த்து நான் அத பார்த்தேன். அது அப்படியே முகத்தோட முகம் வெச்சி யான்னு சொல்லிச்சு. முடியடா உடம்பு கோல்பா. நீ என்ன லேட்? அவன் பூனை கறக்க வரும்போது என்ன புலி அங்க வந்துச்சு. எனக்கு பூனை தான் கறக்க வந்துச்சு. யாரா ரொம்ப எதமா பேசுறான்? சேனாதிபதிங்க. சேனாதிபதியா? சேனை இருக்கிறவங்க பலம் இல்ல. சேனைக்கள் நிக்கிற மாதிரி இருக்கா. நீ சேனாதிபதி எப்படா? அண்ணா என்ன பேசுறீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சேனா சொல்றா அவனை பத்தி. நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. நம்ம சேனாதிபதி ஊர்ல 200-300 பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அப்படியா? அவன் பெரிய ஆளா போல. எப்படா? அதே அவனே சொல்லுவான். ஒரு நாள் திருடங்க ஊருக்குள்ள வந்து உங்க நகை காசெல்லாம் கொடுக்குறீங்களா இல்ல உங்க உயிரை எடுத்தாங்க. அப்ப இவன் என்ன செஞ்சான்? ஊர் மக்கள் எல்லாரும் கிட்ட இருந்தோம் நகையும் காசையும் வாங்கி திருடங்க கிட்ட கொடுத்துட்டு ஊர் மக்களோட உயிரை காப்பாத்திட்டாங்கன்னா. சேனாதிபதி வீரநாடானி. காட்சி 2. மன்னன் போருக்கு தயாராகிறார். அண்ணா உங்களுக்கு ஒரு தூது வந்திருக்கிறது. எங்க படி? தைரியம் இருந்தால் யுத்தத்திற்கு வா. யுத்தத்துக்கு தைரியம் இருக்கா? என்னைய கேட்கறானா? நான் சொல்றதை எழுதுறா. சொல்லுங்க மன்னா. யுத்தத்துக்கு தைரியம் இருந்தா வா அப்படி எழுதிருக்கான்ல. அந்த தைரியம் இல்லன்னு எழுதினேன். இந்த ஒரு முறையாவது யுத்தம் சொல்லுவோம். சரி, யுத்தத்துக்கு முன்னாடி திட்டஞ்சிக்கலாம் வாங்க. இதோ இங்க நடுவுல எதிரி படம் இருக்கும். நம்ம இந்த பக்கத்துல இருந்து மந்தைய கூட்டிட்டு போறோம். மந்தையா? வீரர்களா? இந்த பக்கத்துல வீரர்களை கூட்டிட்டு போறோம். அதுல பாதி வீரர்கள் சுத்திக்கிட்டு அந்த பக்கம் போய் அந்த பக்கத்துல இருந்தோ இந்த பக்கத்துல இருந்தோ நடுவுல இருக்கிற எதிரி படையா கொண்டுறோம். எப்படி? போன முறை இப்படிதான் செஞ்சோம். நம்ம வீரர் நம்பக்கிட்டே சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. ஓ, அதான் படையில பாதி பேரை காணுமா? சரி, இப்ப உடனே யுத்தம் செய்யணும்னா குதிரை படை வேணுமே. எங்க யானை படை தான் இருக்கு. அண்ணா, அது குதிரை தான். போர் எதுவும் இல்லைல்ல. அதான் கொள்ளு தின்னு கொளுத்து போச்சு. சரி, இப்ப யுத்தத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கலாம். வீரர்களா வாங்கடா இங்க. உங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறீங்களோ நான் போட்டு காசு கொடு. மந்திரி சொல்லுங்க மன்னா. இவனை மண்ணில் போட்டு போதா இவன் ஜெயில போட்டு மூடு. மன்னா நீங்க சொன்னதே மன்னா செஞ்சேன். நான் என்ன சொன்னேன்? உன்னை ஜெயிக்க தான் சொன்னேன். உன்னை யாரா கொள்ள சொன்னது? இப்போ யாரா யுத்தம் செய்யுது? தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். மந்திரி இந்த ஜெயிலுக்கு அனுப்பு. சரிங்க மன்னா. இப்ப சேனாதிபதிக்கும் எனக்கும் பயிற்சி. கழுத்துல முதல்ல யார் கட்டி வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. இவன் இப்படியே போயிட்டு இருக்கான். நம்ம சேனாதிபதிக்கு 6 மணிக்கு கண்ணு தெரியாது மன்னா. இவனுக்கு தான் நம்ம சண்டை இப்ப காலியா வைக்க முடியுமா? இப்ப பாரு, சேனாதிபதி இந்த பக்கம் கீழே காசு கொடுத்து யாரு இருக்கு? எங்கடா மன்னா, எங்கடா மன்னா, எங்கடா மன்னா? போயிட்டான். காட்சி 3. மன்னன் மக்களை குறித்து நலம் விசாரிக்கிறார். மந்திரி சொல்லுங்க மன்னா. நம்ம ஊர் மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா? மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க மன்னா. இருக்கக்கூடாது. என் கூட வா. நம்ம ஊர் மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாமளே பிரச்சனை உண்டு பண்ணணும். மறுபடியும் மக்களை கூப்பிட்டு நாமளே பிரச்சனை சரி பண்ணணும். இப்ப என்ன பிரச்சனை உண்டு பண்ண அவ்வளவுதானே? இல்ல, ஏற்கனவே பிரச்சனை சரி பண்ணு. மன்னா என்ன சொல்றீங்க? ஆமா, நேற்று ராத்திரி ஊர்ல எல்லா வீட்டுல கொடியில காய் பண்ணி எல்லா துணியை திருடிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன யாராச்சும் திருட்டா? நாளைக்கு முன்னாடி எந்த திருடன் வருவான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மந்திரி நம்ம துணியெல்லாம் எடுத்து கொடு. சரிங்க மன்னா. இருக்கும்டா, என்ன செஞ்சேன் போறியா? நான் ஏதோ வீட்டு போடியில காய போடுற துணியெல்லாம் திருடிட்டு சொல்றேன். இப்பவே நான் இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்.
வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? போயிட்டு வாங்க. மந்திரி, உடனே அடுத்த பிரச்சனைக்கு ஏற்பாடு செய்யலாமா? காட்சி 4 மந்திரியுடைய தந்திரமும் மன்னனின் ஏமாளித்தனமும். என்ன மன்னா ஏதோ பெரிய யோசனையில இருக்கீங்க போல. அது நான் பக்கத்து நாட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தேன். சரி. அந்த நாட்டு ராஜா சிங்கத்தோட தலையை பொம்மையா செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி 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 தடவிட்டு இருந்தான். நானும் அதே மாதிரி சிங்கத்தோட தலையை இப்படி 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 தடவணும். அட இவ்வளவுதானா? கவலையை விடுங்க, இப்பவே பொம்மை சிங்கத்தோட தலையை வர வச்சிடுவோம். பொம்மை தலையை தடவினா எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பின்ன எனக்கு நெஜ சிங்கத்தோட தலை தான் வேணும். அண்ணா நான் சொன்னதுதான் ஏற்பாடு செஞ்சு வைங்க. இம்ச புடிச்ச மன்னனா, நான் எப்ப என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குது. மந்திரி கடைக்கு போயிட்டு வெத்தலை வாங்கிட்டு வர மாதிரி இல்லைன்னா காட்டுல சிங்கத்தோட தலையை சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரிங்க மந்திரி. மந்திரி நீங்க கேட்ட தலை என்னடா இது? சிங்கத்தோட தலைக்கு என்ன பண்ணி தலை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சிங்கத்தோட தலையில எடுத்து காட்டுக்கு போனா அங்க போனா காட்டே காணோம். மொத்தமா அழிச்சிட்டு இருக்காங்க. தேடி தேடி பார்த்துட்டு இது ஒண்ணுதான் கிடைச்சது. அதான் மந்திரி எடுத்துட்டு வந்தேன். இப்ப என்னதான் பண்றது? எப்படியாவது நீங்க தான் சமாளிக்கணும். இத பார்த்தாலே பண்ணிதான்றது கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு சாயமாச்சும் பூசி எடுத்துட்டு வாங்கடா. சரிங்க மந்திரி. ஐயோ மந்திரி இது சரியா இருக்கா பாருங்க. சரி. மன்னா இதோ நீங்க கேட்ட சிங்கத்தோட தலை. மந்திரி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கூட சிங்கத்தோட தலையை கொண்டு வர ரொம்ப நாள் ஆகும் நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரத்துல கொண்டு வந்துட்டீங்க. ஏடா சிங்கத்துக்கு மூஞ்சி இப்படி இருக்கு? அது மன்னா சிங்கத்தை கொல்லும் போது என்ன கொல்லாத சொல்லுங்க தலையை வெட்டிட்டு அதனால மன்னா அது மூஞ்சி இப்படி இருக்கு. ஓ, சிங்கம் சாகும்போது பயத்துல மூஞ்சி இப்படி ஆயிடுச்சா? ஆமா மன்னா. சரி, சிங்கத்துக்கு தலையில முடி இருக்கணும். எங்கடா ஒரு முடிய கூட காணோம்? அது சிங்கத்துக்கு வழுக்க விழுந்துருச்சு மன்னா. சிங்கத்துக்கு கூட வழுக்க விடுமா? ஒரே இடத்துல உட்கார்ந்து நாட்டாள நமக்கே வழுக்க விடும்போது காட்டையே சுத்தி சுத்தி ஆடுற சிங்கத்துக்கு வழுக்க விடாதா? வாஸ்தவம் தான். இனி இந்த சிங்கத்தை இனி யார் கேட்டாலும் இந்த சிங்கத்தை வேட்டை நான் தான் சொல்லுங்க. மந்திரி, அந்த சிங்கத்தோட தலையை தடவும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கன்றாவை யாரும் பார்க்காம தான் நல்லா இருக்கும் தோணுது. ஏன் அப்படி தோணுது? கண்டேஸ்டி பண்றோம் பண்ணா அதுதான் சொன்னேன். சரி, இது உள்ளே எடுத்து போய் விட்டுருவோம் வாங்க. காட்சி 5 குளிர்காலம் தொடங்கிவிட்டதால் மன்னன் போரை ஒத்தி வைக்கிறார். மந்திரி, சொல்லுங்க மன்னா. இந்த குளிர்காலம் போற வரைக்கும் நான் எல்லா பிரச்சனையும் ஒத்தி வைக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அப்பாடா கொஞ்ச நாள் இன்சென்ட். என்ன மந்திரி? உங்க இஷ்டம் போல நடக்கட்டும் மன்னா. மந்திரி, சொல்லுங்க மன்னா. என்ன இந்த பொண்ணு வயிறு வீங்கி இருக்கு? வீதியா அவ கர்ப்பமா இருக்கா மன்னா. அவ வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. நானே சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். பொண்ணு வயித்துக்குள்ள தான் குழந்தை இருக்கும். ஏன் ஆண் வயித்துக்குள்ள குழந்தை இருக்காதா? ஆணுக்குள்ள குழந்தை இருக்காது மன்னா. இல்ல, என் ராஜ்யத்துல ஆணும் பெண்ணும் சமமா தான் இருக்கணும். எதுல வேணா சமமா இருப்பாங்க. இல்ல சமமா இருக்க முடியாது. ஏன் சட்ட விரோதமா? இல்லை சேட்டை விரோதம். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ வைத்தியரை கூப்பிடு. சரி. வணக்கம் அண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அந்த பொண்ணு வயித்துக்குள்ள இருக்கிறத எடுத்து இவன் வயித்துக்குள்ள வைக்கணும். அண்ணா, அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? என்னைய கேட்கறியா? அப்ப நீ எதுக்கு வைத்தியருக்கு படிச்ச? இந்த சின்ன விஷயம் கூட செய்ய முடியாது. ஒண்ணு இப்பவே இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். மகாமந்திரி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். மன்னா, குழந்தையை பெண்களால் தான் பெற்றுக்க முடியும். ஆண்களால் பெற்றுக்க முடியாது. இது இயற்கை. ஆண்களால் குழந்தை பெற்றுக்க முடியும். எந்த புத்தகத்திலையும் படிக்கலையே. நீங்க எப்ப புத்தகம் வரைக்கும் போனீங்க? பழக படிப்பதோட நிறுத்திட்டீங்க. அப்போ 2 வருஷம் படிச்சேன்ல. படிச்சீங்க. முதல் வருஷம் ஆள ஆரம்பிச்சீங்க. 2வது வருஷம் ஆவோட முடிச்சீங்க. ஏன் அப்ப
படிப்பு இல்லையா எழுத்து இல்லையா 2 எழுத்து அவமானப்படுத்தினால மந்திரி உன்னை இந்த நாட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன். இப்படியே வெளிய அனுப்பி ஊர்ல பாதி பேர் காலி ஆயிட்டாங்க. அவங்களே ஒரு ஊரா மாதிரி நாடா மாதிரி இருக்காங்க. உங்க ஆட்சிக்கும் உங்க அப்பா ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? உங்க அப்பா ஆட்சியில மத்த நாட்டு மக்கள்லாம் நம்மள பார்த்து நடப்பாங்க. உங்க ஆட்சியில உங்க மக்களே உங்களை பார்த்து நடந்துறாங்க. இது குளிர்காலையில அப்படிதான் நடந்துவாங்க. அண்ணா உங்களை காக்க திரும்ப தேசத்து மன்னன் வந்திருக்கிறார். வரச்சொல். துருப்பதேச மன்னனுக்கு வணக்கம். அந்த நோக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் ராஜ்யத்தின் யுத்தம் செய்ய வந்திருக்கிறேன். வேண்டாம்ப்பா, இந்த குளிர்ல பச்சை தண்ணில குளிக்கிறதுக்கே பயப்படுறோம். இந்த குளிர்ல எப்படிப்பா யுத்தம் செய்வோம்? வேண்டாம்ப்பா. மன்னன் என்றால் யுத்தம் செய்ய வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும். நீ ஏன் யுத்தம் வேண்டாம் என்கிறாய்? எதுக்குப்பா இந்த யுத்தம்லாம்? 3 வேளையும் சாப்பிட்டுட்டு குளிர்க்க கம்பளியை போத்திக்கிட்டு காலம் அடிக்கிட்டு தூங்குற சுகம் இருக்கே என் ராசா, அதெல்லாம் விட்டு எதுக்குப்பா இந்த யுத்தம்லாம்? வேண்டாம்ப்பா. வேண்டாம், அது ராஜதர்மந்திரி மகாமந்திரி. வாங்கள் செல்வோம். பேசி பேசியே ரொம்ப கலப்பாயிடுச்சு. மந்திரி ஆட்டம் பார்க்கலாமா? சரிங்க மன்னா, இதோ வீர பிரதாபராஜா வாரா வெளியே. துருப்பதேச மன்னனுக்கு வணக்கம். அந்த காரணம்? குளிர்காலத்துல வந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்ன, அதான் வெயில் காலத்துல யுத்தம் செய்ய வந்திருக்கேன். வேண்டாம்ப்பா, இந்த வெயில் காலத்துல எதுக்குப்பா யுத்தம்லாம்? இந்த வெயிலுக்கு சில்லுன்னு மோர் குடிக்கும்போது அடிவெயில் குடுகுடுன்னு இருக்குமே, அதெல்லாம் விட்டு எதுக்குப்பா இந்த இதெல்லாம்? நீ கொஞ்சம் மோர் குடி, வைத்தேச்சல் குடி. குளிர்காலம் வந்தா குளிர் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன், வெயில் காலம் வந்தா வெயில் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். அப்ப எப்பதான் யுத்தம் செய்வேன்? நான் எந்த காலத்துலயும் யுத்தம் செய்ய மாட்டேன்ப்பா. எதுக்குப்பா இந்த யுத்தம்லாம்? 3 வேளையும் சாப்பிட்டுட்டு காலம் அடித்து தூங்காம நீ ஏன்பா இவ்வளோ தூரத்துல இருந்து முந்திரி போட்ட மாதிரி வர? நான் வேணா 4 முந்திரி கொடுத்தேன், வாங்கிட்டு வேணா போப்பா. என்ன 4 முந்திரி கொடுத்தேன், அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். என்ன தண்ணி அடிக்கணும்? பக்கத்து தேசத்து மேல யுத்தம் செய்யலாம்னு சொன்னேன், அதுக்கு இல்ல ராஜா வடக்கு தேசத்து மேல யுத்தம் செய்யலாம்னு சொன்னேன். அங்கதான் பல வருட ராஜா இருப்பேன்னு சொன்னியே, அவனை ஜெயிச்சா நம்ம தேசம் உலகத்திலே மிகப்பெரிய தேசமா மாறும் சொன்னியே. இவன் என்னன்னா 4 முந்திரி பறி வச்சுன்னு நாட்டை பாதுகா ராஜாவா இருக்காண்டா. இவனை நம்பி பெரிய படையை கூட்டு வந்தனே. எதுக்குப்பா இவ்வளோ பெரிய படையை கூட்டிட்டு வந்த? டேய், ஒரு வாட்டி யுத்தம் செய்ய வரா, நான் வேணா தோத்து போறேன்டா. யுத்தம் செய்ய வரா.
எதுக்குப்பா இந்த யுத்தம்லாம்? நம்ம வாழ்றதே கொஞ்ச காலம் தான், இருக்கிற வரைக்கும் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனா போறாதா? எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? சுட சுட சாம்பார்ல நெய்யை ஊத்திட்டு மணமணக்கும் போது சாப்பிடும் போது இருக்கே அந்த சுகலாம் இருக்கு. எதுக்குப்பா இந்த சண்டை எல்லாம்? என்ன மக்களே, நான் சொன்னது சரிதானே? சோறு முக்கியமா சோறு முக்கியமா? சோறு முக்கியம். என்ன மந்திரி, சாப்பாடு ரெடியா? ready.